இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்வோம். கடந்த வாரம் கேட்ட செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கடந்த வார செய்தி டக்குன்னு சொல்லிருங்க, செய்திக்கு போல. கடந்த வார செய்தி சத்தமா சொல்லுங்க. மூத்த குமாரன் இளையகுமாரன் இல்லையா? அந்த செய்தி மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி. அப்போ திடீர்னு 2-3 நாளைக்கு முன்னதாக நான் வேற ஒரு செய்தி ஆயத்தப்பட்டு திடீர்னு பார்த்தா 2 பேர் என்னென்ன பண்ணுவாங்க. 2 பேர், மூத்த குமாரன் இளையகுமாரன். அதை நம்ம கடந்த வாரம் சந்திச்சு அதை நம்ம தியானிச்சு அருமையான ஒரு செய்தியா இருந்தது. நான் அதை யூடியூப்ல பார்க்க முடியாத கர்த்தர் கிருபை. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது 2 பேர். இதுல ஒரு ஆளுக்கு எப்பவுமே என்ன இருக்குது, மற்றவங்களை அற்பமா எண்ணக்கூடிய ஒரு மனிதன். மற்றவங்களை எப்பவுமே அற்பமா எண்ணுதல். அற்பம் என்ன? அதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். அற்பமா எண்ணுதல் என்றால் எல்லாத்தையும் குறை சொல்லுவாரு. அந்த சகோதரர் என்ன செய்வாரு? எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது, எதுக்கெடுத்தாலும் மற்றவர்கள் அற்பமாய் பேசக்கூடியவங்க. அவங்களை குறித்துதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனங்களை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும் படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஓகே, இந்த வேத வசனத்தை இப்பொழுது நாம் வாசித்து கேட்டமைக்காக அருமையான மகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்புறாங்க. இந்த நீதிமான் என்று நம்பக்கூடியவர் யார் என்று பார்க்கும்போது பரிசேயனாய் இருக்கிறார். இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், இவங்க 3 ஒரு குரூப். பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள். இவங்க ரொம்ப என்ன நினைச்சிருக்காங்க, தங்களை தாங்களே நாங்க தான் சபையில ரொம்ப பிரசங்கம் பண்றதுக்கு நாங்க எங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு சட்டதிட்டங்கள் எங்களுக்கு நல்லா தெரியும், நாங்கள் பாரம்பரியத்தை கடைபிடித்து வரவர்களாய் இருக்கிறோம், வேதாகமத்தை கரைத்து குடித்தவர்கள் என்று நம்பக்கூடியவர்கள் பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள். இந்த 3 பேரிலே ஒருவர் தான் இப்பொழுது பார்க்கிறோம், பரிசேயன். இந்த பரிசேயன் என்று சொல்லும் பொழுது இவர்கள் மிகவும் தங்களை தாங்களே என்ன செய்துக்குவாங்களாமா, நீதிமான்களாக பாவித்துக் கொள்வார்கள். எல்லாத்திலையும் இவங்க குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு சகோதரன் பாட்டு பாடினா அந்த பாட்டுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. என்ன போல பாடுறவங்க யாருமே இல்லை, அது ஒரு தற்பெருமை. அப்புறம் பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு இவர் என்னப்பா பிரசங்கம் பண்றாரு, ஆராதனைக்கு போதனை, போதனைக்கு ஆராதனை, இவர் என்ன பிரசங்கம் பண்றாரு என்று சொல்லி தங்களை தாங்களே உயர்த்தக்கூடியவர்கள். அது மட்டுமா, ஆவிக்குரிய நிலைமையில் அப்படி. சபைக்குள்ள வந்தா இந்த பிரதர் என்ன போட்டு வந்திருக்காரு ஷர்ட், இந்த பிரதர் என்ன தலை சீவி இருக்கிறாரு, இப்படி நான் பாரு எவ்வளவு அழகா தலை சீவிட்டு வந்திருக்கிறேன், நான் பாரு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் என்று உலக பிரகார நிலைமையிலும் மற்றவர்களை குற்றம் காண்பிக்கக்கூடிய, மற்றவர்கள் அற்பமாய் எண்ணின அந்த சிலரை ஆண்டவர் உவமை சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்பொழுது அங்கே ஒரு பரிசேயன் இருக்கிறார். இந்த பரிசேயனை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே பார்க்கும்பொழுது அங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார் என்றால், விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன் பாம்பு எல்லாம் பார்த்திருக்கீங்களா? விரியன் பாம்பு எப்படி இருக்கும்? மத்தேயு 3:6 வாசிக்கிறோம், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி இவர்களை சொல்லுகிறார். மத்தேயு 3:6 விரைவாக வாசிங்கள், சமயம் கடந்து விட்டது. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெரும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்போ இந்த பரிசேயர் சதுசேயருக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு?
விரியன் பாம்பு நல்ல பேரா? விரியன் பாம்பு குட்டி நல்ல பேரா? நீங்கள என்ன பேர் வைப்பீங்க குழந்தைகளுக்கு? இல்ல பிள்ளைகளுக்கு எப்படி கூப்பிடுவீங்க? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு கூப்பிடுவீங்களா? குட்டிகளேங்கிறாரு. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க குழந்தைகளை? குட்டிமணி, தங்கமணி, எவ்வளவு அழகா நம்ம பேர் வச்சு கூப்பிடுகிறோம். ஆனா இவங்களுக்கு என்ன கூப்பிடுறாங்க? விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப இந்த விரியன் பாம்பு குட்டி, ஐயோ நம்ம சொல்லலாம் இல்லையா, நாகப்பாம்பை கையில் எடுத்துட்டு அல்லது ஒரு விரியன் பாம்பை கையில் எடுத்துட்டு, ஐயோ ரொம்ப குட்டி அப்படின்னு சொல்லி பாக்கெட்ல போடுவோமா? அது என்ன செய்யும்? குட்டியா இருந்தாலும் அது பெருசா இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குங்க? விஷம் இருக்கு. அப்போ இந்த பரிசேயர்களை குறித்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தேவன் இந்த யோவான் ஸ்நானகன் கொடுக்கிற பெயர் என்னவென்று பார்க்கும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே. அப்பேற்பட்ட குணமுடையவர்கள் தான் இப்ப என்ன சொல்றாங்க மத்தவங்களை பார்த்து? ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு அவரு? வாங்க மறுபடியும் வசனத்துக்கு கடந்து வருவோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். அவர்கள் ஒருவன் பரிசேயன் மற்றும் நாயக்கார். பரிசேயன் நின்று, இப்ப பரிசேயன் வந்து இப்படி நிக்கிறாப்புல, முன்னாடி நின்று. பெருமையுள்ளவர் எப்படி இருப்பாங்க? பெருமையுள்ளவர்கள் எனக்கு சண்டை ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. நீங்க வந்து ஐ மாதிரி இருந்தீங்க, ஐ இப்ப என்னவா மாறணும்? சி மாறி மாறுங்க அப்படின்னாங்க. என்னப்பா சி மாறி மாறுதுன்னு எப்படி? ஐயா என்ன பண்ணணும்? சியா மாறுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சியா மாறும்போது இப்படி குமியணும். அப்ப கிரைஸ்ட் மாறி மாறுங்க. நம்மளால முடியுமா? எப்பவுமே எப்படி நிப்போம்? ஐ இல்லையா? அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பரிசேயருக்கு எப்பொழுதுமே ஐ, நான். எங்க போனாலும் அவங்க எப்படி நிற்பாங்க? என்ன தவிர்த்துதான் மற்றதெல்லாம். அவர்கள் எப்பொழுதுமே பாரம்பரியத்திலே உறுதியா இருப்பார்கள். வேத வசனத்தை அவர்கள் நல்லா போதிப்பார்கள். மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள். மற்றவர்களை குற்றம் சாட்டினாலும் பரவாயில்லை, மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறான் பார்க்க, அவன் அங்கே வந்து நின்று, கவனமா கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? அடுத்து வர அவன் எப்படி பண்றான்னு பார்ப்போம். நிக்கிறதில்ல. நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தும் போது சீயாக மாற வேண்டும் என்று பார்க்கின்றோம். அவன் நின்று யார கூப்பிடுறாரு? உடனே ஆண்டவரை டைரக்டா கூப்பிடுறாரா? தேவனே நான் பரிகாரர். பரிகாரன்னா பரிகாரர் என்ன வசனம் கவனிங்க. 18ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். பரிசேயர் நின்று தேவனே நான் பரிகாரர். பாவி பரிகாரர். அடுத்தது அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். இதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. அப்ப அவர் எப்படி 100% ஹோலி மேன்? யார்கிட்ட சொல்றாரு? கடவுள்கிட்ட சொல்றாரு. நான் வந்து எப்படி ரொம்ப ஹோலி மேன், என்ன போல ஒரு நீதிமான் உலகத்தில் இல்ல. இயேசு கிறிஸ்துவ காட்டிலே இவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்கிறாரு. தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை இதுல எல்லாம் அடங்கியாச்சு போலவும். ஓகே, வர்றாரு, சபைக்கு வந்தாரு, நிற்கிறாரு, செய்தி கொடுக்குறாங்க, ஆண்டவரை நோக்கி சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த காரியங்களை சொன்ன பண்ணதாக ஜெபிக்கும் போதே எங்க பாக்குறாரு? ஜெபம் பண்ணும்போது எங்க பார்த்தாரு அவரு? ஜெபிக்கும் போது எங்க பார்த்தாரு இவரு? பக்கத்துல இருக்கிறவங்கள பாக்குறாரு. செந்தில் பக்கத்துக்கு உட்கார்ந்து இருக்காரு, ஜெபம் இருக்காரு. பக்கத்துல மோசஸ் இருக்கு. பாதியில மோசஸ் பாக்குறாரு, இல்ல ஜார்ஜ் மனேச பாக்குறாரு. இவருக்கு அதுக்கு அங்க ஜெபம் பண்ண வந்தார் தேவாலயத்துக்கு. தேவாலயத்துக்கு எதுக்கு வந்தாங்க? பக்கத்துல இருக்கிற சகோதரியை பார்க்கவோ, பக்கத்துல இருக்கிற சகோதரர்களை பார்க்கறோம், அவங்க குற்றங்களை பார்க்கறக்க, அவங்க நல்ல தள்ள முக்காடு நல்லா போட்டிருக்கிறாங்களா, இல்ல இவரு எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, அதை பார்க்கறக்க இங்க வந்திருக்கிற சபைக்கு. இங்க பாருங்க இவர் என்ன பண்றாரு? ஆகிய மற்ற மனுஷரை போலவும், உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷரை போலவும், இந்த ஆயக்காரனை போலவும், பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரியையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனையோ இவன் என்ன செய்யறான்? குற்றம் சாட்டக்கூடியவனாய் இருக்கிறான். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? இந்த ஜெபம் கேட்கப்படுமா? அவன் ஜெபிக்கும்படியாக சபைக்கு வந்திருக்கிறான். தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக் கொள்கிறான். தன்னிடத்திலே எந்த குறையும் இல்லை என்று கர்த்தரிடத்திலே அவனே சாட்சி சொல்லுகிறான். சாட்சி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போக வேண்டியதானே. இவன் என்ன செய்யறான்? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்கறான். அப்படித்தான் வாசிக்கிற பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. என்ன வாசிக்கிறான்? அவன்
மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உமக்கு என்ன ஜெபம். பாப்பா யார கம்பேர் பண்றாங்க? பக்கத்துல இருக்கிற சகோதரியோ அல்லது பக்கத்துல இருக்கிற சகோதரனையோ கம்பேர் பண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை இங்க பார்க்கிறோம். பிரதர் அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வரதில்லை, அவர் ஜெப கூட்டத்துக்கு வர்றதில்லை, அவங்க ஒழுங்கா சபைக்கு வர, அவங்களை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவனா இருக்கிறேன். அப்படி யார் ஜெபிச்சா? இந்த பரிசேயன் ஜெபிக்கக்கூடியவன். இந்த ஜெபம் கேட்கப்படுமா? இந்த ஜெபம் கேட்கப்படுமா? மற்றவர்களை கம்பேர் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமா? அவன் என்ன செய்யறான்னு பாருங்கள். ஆயக்காரனை போலவும் இராததுனால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாரு. எதுக்கு நன்றி செலுத்துறாரு? அந்த சகோதரன் போல நான் இல்ல, அந்த சகோதரி போல இல்ல, நான் ரொம்ப நீதிமானா இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே பெருமையாக உயர்த்தி மற்றவர்கள் அற்பமாய் பேசி அதற்கு பின்னதாக என்ன செய்யறாரு? அவர் ஜெபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஜெபம் பாருங்க. வாரத்தில் 2 தரம். வாரத்தில் எத்தனை உபவாசிக்கிறாரம்மா? 2 தரம். வாரத்துல 2 முறை நான் சர்ச்சுக்கு போறேன். நம்ம வச்சுக்க, நம்ம தான் உபவாசம் இல்லையே, அதனால வாரத்துல 2 முறை நானு உபவாசிக்கின்றேன். அப்புறம் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே. அப்பா இந்த மாதிரி ஜெபம் யாராவது கேட்டிருக்கிறீங்களா? எங்காவது சபையில இந்த மாதிரி ஜெபம் நம்ம கேட்டுண்டா? இது போல ஜெபம், இது போல பிரேயர் அப்படிங்களும் கேட்டுண்டா? இதான ஒரிஜினல் பிரேயர். இதான இப்ப நம்மள செய்யுന്ന பிரேயர். இது போல இருக்கனே, தெய்வமே நான் எல்லா ஞாயிறாഴ്ചയും சபைக்கு போண்டല്ലോ, தெய்வமே தசமபாகம் கரெக்ட் ஆயிட்டு கொடுக்குறேனே, எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றேனே என்று சொல்லி தன்னைத்தானே அவன் என்ன செய்கிறான்? இருதயத்திலே சொல்லி இவ்விதமாக ஜெபம் செய்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கின்றோம். இந்த ஜெபத்தை யார் கேட்கிறா? ஆண்டவர் கேட்டார். இந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். அடுத்தபடியாக பார்க்கும்போது 13ஆம் வசனத்திற்கு வரும்போது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று. ஆயக்காரன் எங்க இருக்கிறான்? தூரத்திலே நின்று. தூரத்திலே நின்று என்று சொல்லும் பொழுது எங்க வரல? அந்த தேவாலயத்திற்குள்ளாக அருகாமையிலே அவன் வராமல் தூரத்திலே நிற்கிறான். கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது, கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அங்கே அறிக்கை செய்யக்கூடிய ஒரு ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல். இந்த வசனம் எப்படி வாசிக்கிறோம்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜெபம் நம்ம பண்ணியிருக்கிறோமா? இந்த 13ஆம் வசனத்துல வாசித்த ஜெபத்தின்படி நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? யாராவது இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறோமா? எப்படி ஜெபிக்கிறார் அவரு? ஆயக்காரன் தூரத்திலே நின்று கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வர நான் பாத்திர நல்ல ஆண்டவரே என்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு தேவனே பாவியா என் மீது கிருபையாயிரும். இதுதாங்க ஜெபம். இந்த ஜெபத்தை செய்தாலே போதும். பாக்கியில என்ன இருக்கும்? ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு தரக்கூடியவராய் இருக்கிறார். என்ன அருமையான ஜெபத்தை பாருங்க. அவன் தன் தூரத்திலே இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அருகிலே வருவதற்கு அவன் அங்கே தகுதியற்றவர் என்பதை அவங்க காண்பிக்கின்றனர். கடந்த வாரத்தில் நீங்க சிந்தித்தீர்கள், காலையிலே சிந்தித்தோம். தேவனே உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு வேலைக்காரன் என்று சொல்வதற்கு கூட தகுதியற்றவன், பன்றிகளோடு வாழ்ந்தவன். தகப்பனே உம்மிடத்துல வருவதற்கு நான் தகுதியற்றவன். தன் மார்பிலே அடித்துக் கொண்டான். அவன் புத்தி தெளிந்த போது தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்து மார்பிலே அடித்துக் கொண்டான். ஓ, இவ்வளவு பெரிய கொட்டாரத்தை விட்டு, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை விட்டு, இவ்வளவு பெரிய நன்மைகளை விட்டு நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்தேனே என்று சொல்லி அவன் மார்பிலே அடித்துக் கொண்டான் என்று கடந்த வாரத்தில் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் அல்லவா? அவன் மார்பில் அடித்துக் கொண்டு தேவனே பாவியா என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அதுதாங்க உண்மையான ஜெபம். எரேமியாவின் ஜெபம், தானியேலின் ஜெபம், தாவீதின் ஜெபம் நீங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. சாமுவேலின் ஜெபத்தை வாசித்து பாருங்க. இந்த ஜெபத்தினுடைய அந்த வழிமுறையை அங்கே காண முடியும். அவங்க தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு
பாவியாக என் மீது கிருபையாயிரும் என்று ஜெபித்தான் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்கிறது என்று பாருங்கள். 14ஆம் வசனம் வாசிப்போம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இருவர் ஜெபம் பண்ணும்படியாக அந்த தேவாலயத்திற்கு கடந்து வந்தார்கள். தேவாலயத்திலிருந்து இப்பொழுது ஜெபித்து திரும்பி போகக்கூடிய பிள்ளைகளை இருவரை பார்க்கிறோம். பரிசேயரையும் அந்த ஆயக்காரனையும் பார்க்கின்றோம். ஆயக்காரனை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஆயக்காரன் என்று சொன்னால் எங்கெல்லாம் ஆயக்காரன் என்ற புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல பார்த்தா என்ன வாசிக்கிறோம்? ஆயக்காரனும் பாவிகளோடும் இவர் என்ன செய்யறாரு? போஜனம் பண்ணுகிறார். ஓகே, ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் பாவிகளை நினைச்சிருப்பாங்க. ஆயக்காரரும் பாவிகளோடும் உணவு உண்ண போகிறார். பாவிகளோடும் ஆயக்காரோடும் வெச்சாரக்காரோடும் இயேசு கிறிஸ்து போய் சாப்பிடுகிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டக்கூடிய அந்த லிஸ்ட்ல யார் இருந்தாங்க? இயேசு ஆயக்காரர்கள் இருந்தார். அந்த ஆயக்காரர்களை ஆண்டவர் ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நீதிமான்களை வேண்டாம், ஆண்டவர்களுக்கு பரிசுத்தவான்களை வேண்டாம், ஆண்டவருக்கு பெரிய தான தர்மம் செய்வர்களை வேண்டாம், ஆண்டவர்களுக்கு உபவாசம் செய்து தங்களை பெருமை பாராட்டல் வேண்டாம். ஆண்டவருக்கு தேவை பாவியா இருக்கக்கூடியவர்களை. ஆண்டவருக்கு தேவை தங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக, துக்கங்கள் வழியாக கடந்து போகக்கூடிய தேவ பிள்ளைகளை தேவன் நேசிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதுமாய் வாசிக்கும் போது பரிசேயரோடோ அல்லது சதுசேயரோடோ அல்லது கல்விமான்களோடோ அல்லது பணக்காரர்களோடோ அல்லது வேதபாரகரோடோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் வீட்டில் பந்தி இருக்கவில்லை. அவர் பந்தி இருந்ததெல்லாம் ஆயக்காரர்கள் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு அநேக ஆயக்காரர்கள் இருந்தார்கள். டாக்ஸ் கலெக்டர்ஸ் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். டாக்ஸ் கலெக்டர் தலைவனாகிய சகேயனுடைய வீட்டிற்கு போகிறார். லேவி என்று சொல்லக்கூடிய டாக்ஸ் கலெக்டர் அவர் டெலிபோன் டாக்ஸ் பூத்தில் இருந்து டாக்ஸ் கலெக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் துன்மார்க்கர் பாவிகள் இருக்கக்கூடிய இடம். அந்த லேவியனுடைய வீட்டிலே, அந்த ஆயக்காரனுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து போய் அங்கே சாப்பிட்டார் என்று பார்க்கின்றோம். ஆயக்காரர்களே ஒருவனாகி மத்தேயு அவருக்கு ஒரு சீஷனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆயக்காரர் என்று சொல்லும் பொழுது அவர்களோடு கூட அவர்களுடைய துணை பேர் என்னவென்றால், அடிஷனல் நேம் என்னவென்றால் பாவிகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடி வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கல்விமான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல, பலமுள்ளவர்களை அல்ல, தேவன் தேடி வந்தார் என்று இயேசு கிறிஸ்து தேடி வந்தது அங்கு யார் என்று பார்க்கும்போது அந்த ஆயக்காரனை தேடி வந்தான். அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தினாலே இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். 2 பேர் வர்றாங்க. இந்த 2 பேரில் நீதிமானாக்கப்பட்டவராக கடந்து போனது அந்த ஆயக்காரன் என்று பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இனி நான் அல்ல, ஆண்டவரே இனி நான் அல்ல. கலாத்தியர் 2:20 வாசிக்கும் போது ஆண்டவரே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவை போல ஆக வேண்டும், ஆண்டவரே என்னை வளையும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை குமிய பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்கின்றார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். தேவன் சொல்லுகிறார், நீ ஒரு குழந்தையை போல் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திலே ஒருவன் குழந்தையை போல் ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுவில்லை என்னிடத்தில் சொல்லுகிற தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது உடையது. எவனாயிலும் சிறுவில்லையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லி ஒரு சிறுவில்லையை போல நம்மை தாழ்த்த வேண்டியுள்ளா இருக்கிறோம். இது எப்படி சிறுவில்லைகளை போல மாறுறது? லோராவை இப்ப தூக்குனீங்க இல்லையா? எத்தனை வயசு வரைக்கும் தூக்கலாம்? குழந்தைகள் எத்தனை வயசு வரைக்கும் தூக்கலாம்? என்ன அருப்பா என்ற கர்த்தாவே, சகோதரிமார்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, குழந்தைகளை எத்தனை வயசு வரைக்கும் கொச்சுங்களை எடுக்கும்? 6 வயசு வரைக்கும் எடுக்கலாம் மேக்சிமம். அப்புறம் இடுப்பு வலிக்கும், கை வலிக்கும் இல்லையா? ஆனா 25 வயசுல எடுக்காம 25 வயசு குழந்தை எடுக்க முடியுமா? 25 வயசுலயும் குழந்தைய தூக்குற மாதிரி தான் அந்த குழந்தை என்ன குழந்தை? ஹேண்டிகேப். அப்போ குழந்தை 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தையுடைய குணநலங்கள் எப்படி இருக்கிறதோ, எப்படி நம்ம தூக்குறோமோ அப்படி தூக்க முடியும் 5 வயசு வரைக்கும். ஆனால் அதற்கு மேல குழந்தையை தூக்க முடியாது. அது போல நம்ம மாறணும். எப்படி மாறணும்? குழந்தைய போல நம்ம மாறணும், நம்மளை தூக்கணும். எதுல? நம்முடைய குணநலங்களை சார்ந்தவர் சொல்றாரு. குழந்தைகளை போல மாற வேண்டும். குழந்தைகளுடைய குணநலங்களை போல மாறும்போது
5 வயசு குழந்தையை எப்படி தூக்குறீங்களா அது போல அந்த சகோதரிக்கு உதவி செய்யலாம், அந்த சகோதரியுடைய அன்பாய் பேசலாம், அந்த சகோதரியுடைய தேவலை சந்தித்து ஒரு குழந்தைகளை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீர்களோ அப்படி என்ன செய்யலாம், பெரியவர்களையும் பராமரிக்க முடியும். அதுதான் குழந்தையை போல் மாறுதல் இல்லையா? குழந்தை குணமா இருக்கணும் எப்பவுமே. பிள்ளைகளிடத்துல என்ன இல்ல, கள்ளங்கபடி இல்ல. பிள்ளைகளிடத்துல என்ன இல்ல, போட்டி பொறாமை இல்ல. ஆனா இப்பத்த குழந்தைங்க வேற இல்லையா? இப்பத்த குழந்தைகள் எல்லாம் இந்த செய்திகளை அவங்க நம்மளை விட கிளவர் ஆயிட்டாங்க. ஆனா குழந்தைகளை போல மாறாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை எளிமையான நிலைமையிலே மற்றவர்களை அற்பமாய் எண்ணாத வண்ணம் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னொரே ஒரு செய்தி நிறைய இருக்கிறது, சமயம் கடந்து விட்டது. 2 கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவோடு எத்தனை கள்ளர்கள் இருந்தார்கள்? 2 கள்ளர்கள் இருந்தார்கள். 2 கள்ளர்கள் ஒருத்தன் யாருங்க சொல்லிருங்க? ஒருத்தன் நீதிமான். ஓகே. இடது பக்கம் இருக்கிறவன் நீதிமான், வலது பக்கம் இருக்கவன் பொல்லாதவன். ஆனா வேதாகமத்தில் அவங்களுக்கு என்ன பெயர் கொடுத்திருக்கிறது? அவர்கள் குற்றவாளிகள், அவர்கள் கள்ளர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் 2 பக்கம் இருக்கிறாங்க, சிலுவையினோட 2 பக்கம். இதே மாதிரிதான் இப்ப நமக்கு நடக்க போகுது. 2 பேர் 2 பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கள்ளன் என்ன சொல்றான்? பைபிள் வாசல் எடுக்கிறதுனால விரைவு பாரு. என்ன சொன்னா ஒரு கள்ளன்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். அவன் சொன்ன பாயிண்ட்ல தப்பு இருக்கா? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி என்ன செய்தவன்? நிந்தித்தான். இடது கை பக்கம் இருக்கிறவன். வலது கை பக்கம் இருக்கிறவன் என்ன சொல்றான்? கண்டிக்கிறான். யார கண்டிக்கிறான்? கள்ளனை கண்டிக்க. டே, நீயும் கள்ளன் நானும் கள்ள அப்படிதான் சொல்லியிருப்பான். நீயும் குற்றவாளி நானும் குற்றவாளி, இப்படி இருக்கல, நீ இப்படி சொல்லலாமா, நீ செய்யறத தப்புடா அப்படின்னு அவனை கண்டிக்கிறான். யாரு? இந்த கள்ள. இந்த 2 பேரும் ஒன்னா திருட போயிருப்பாங்க. என்ன பண்ணாங்க தெரியல, 2 பேரையும் ஒன்னா புடிச்சு ஜெயில வச்சிருப்பாங்க. 2 பேரும் கூட்டா இருக்கலாம். அப்ப இந்த பக்கம் கள்ள சொல்றான், ஆண்டவரை பாக்குறான். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நியாயப்படி தண்டிக்கப்படும். இவரோ தகாத ஒன்றும். இதுதாங்க ஜெபம். இப்படி ஜெபிப்புமா? இதெல்லாம் ஜெபம், இதெல்லாம் ஜெபம் தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்படி சொல்றான், இவரோ தகாத ஒன்றும் நடப்பிக்கவில்லையே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படும் இல்லையா? எப்படி சொல்ற? உண்மையான அதுதாங்க மனம் திரும்புதல், அதுதான் ரட்சிப்பு. உண்மையான ரட்சிப்பு என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை பார்க்க முடியும். மனம் திரும்பினவன் தன்னுடைய குடும்பத்துல முதல் சாட்சியா இருப்பான். இப்ப யாருக்கு இவன் சாட்சியா இருக்கிறான்? தன்னுடைய உடன்கல்லனுக்கு. 2 பேரும் கூட்டு சேர்ந்து திருட போனது, 2 பேரும் கூட்டு சேர்ந்து தப்பு பண்ணாங்க. இப்போ இவன் மனம் மாறிட்டான். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பார்த்து, அவருடைய சிலுவையில் அடிபட்டதை பார்த்து, அவருடைய காட்சியை பூரா பார்க்கிறான். இவன் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கள்ளன் என்ன செய்யறான் என்றால் அடுத்த கள்ளனை கண்டிக்கிறான். நம்ம 2 பேரும் நியாயப்படி தப்பு பண்ணோம், நம்ம 2 பேரும் திருடணும், கொள்ளையடிச்சோம், என்னென்னமோ பண்ண 2 பேரு. ஆனா இவரோ தகாதொன்று செய்யறடா, இவர் கடவுள்ரா, இவர் ஆண்டவர்ரா என்று சொல்லி இந்த கள்ளன் சொல்றான். அப்ப மறுபடியும் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் இல்லையா? என்ன சொல்றான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும். அதாங்க சடன் ஆன்சர் கிடைச்சதா? என்ன ஆன்சர் கிடைச்சது? இப்பொழுது நீ என்னோடு கூட போயாச்சுங்க, பரலோகம் போயாச்சு. சுவிசேஷம் எங்க நிக்குது? வலது கையில சுவிசேஷம், இடது கையிலும் சுவிசேஷம். 2 பக்கம் சுவிசேஷம் ஆண்டவர் அனுப்புறாரு. இவனும் ஆண்டவரை பார்க்கிறான், இவனும் ஆண்டவரை பார்க்கிறான். சபையில அப்படித்தான் உட்கார்ந்து இருப்பீங்க. எக்கால சத்தம் தொனிக்கையிலே நானும் சபைக்கு போனேன், நானும் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்தேன், அவருடைய பாடு மரணங்களை எல்லாம் நான் தான் பயங்கரமா நான் விவரிச்சேன் என்று சொல்லி பிரசங்கிக்கக்கூடியவளா இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த ரத்த காட்சிகளை, அந்த கொடு காட்சிகளை பார்த்தவர்களா இருக்கலாம். ஆனால் கடைசி நேரத்திலே ஆண்டவருடைய வருகையிலே பாருங்க, ஒருத்தன் எங்க நேரா போறான்? பாதாளத்துக்கு போறான். ஒரு நரகத்துக்கு போகிறான், ஒருவன் பரலோகத்துக்கு போறான். ஆஹா, ரட்சிப்பு எவ்வளவு தூரத்துல இருந்தது? 1.5 முழம். அந்த கல்லனுக்கு ரட்சிப்பு எவ்வளவு தூரம் இருந்ததுங்க? ரொம்ப கிட்டி பிடிக்கலாம். இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிற இவ்வளவு ஈஸியாக ரட்சிப்புக்கு இருந்தது. இந்த பக்கம் பார்க்கும்போது அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டான், பரலோகத்திற்கு போனான். எப்ப போனான்? ஸ்பாட்ல. அதுதான் ரட்சிப்பு. சில பேர் நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறை செய்தி கேட்கும்போது நான் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும், நான் ரட்சிக்கப்படணும். சில பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறதுனா, ஏப்பா தம்பி ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிற? அங்கிள் அங்கிள் இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குது, பாவம் சிலதெல்லாம் விட முடியல என்னால.
நீ கொஞ்சம் 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 சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகும், இந்த கொஞ்சம் விரியன் பாம்பு மாதிரி என்ன செய்யுது, அவனை கடிச்சிரும், அவன் நரகத்துக்கு போயிடும். அப்ப சத்தியமானது, ஆண்டவருடைய ரட்சிப்பானது பக்கத்தில் இருக்கு. 2 பேர் ஜெபித்தார்கள், அதுல ஒருவன் நீதிமானாக்கப்பட்டான். 2 பேர் சிலுவையின் அருகே ஜெபித்தார்கள், ஒருவன் பரலோகம் போகிறான், ஒருவன் நரகம் போகிறான். இதுல நம்ம யார், எந்த பகுதியில் நாம இருக்கிறோம்? கடந்த 2 வாரமாக இப்படிமான செய்திகள் எடுக்கப்படுகிறது. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? கல்லன்ல வலதுகைன்னு வைங்க, வலதுகள்ளனை போல இருக்கு போமா, அல்லது அந்த ஆயக்காரனை போல இருப்போமா, அல்லது இந்த குரூப்ல 4 பேரை நம்ம பார்த்தோம். இதுல எது ஆண்டவர் நம்மை கூப்பிடுகிறார்? இருவர் வயலில் இருப்பர், இருவர் 2ஆ படுத்துட்டு இருப்பாங்க, 2 பேர் எந்திர அரைப்பாங்க, ஒருவர் கைவிடப்படுவர், ஒருவர் முடிஞ்சது. அதான் ஃபைனல், வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப எச்சரிக்கையா இருக்க காலகட்டமா இருக்கிறது. நான் கடந்த வாரம் உங்களுக்கு முன்னதாக அதை சொன்னேன். இழந்து விட்டுறாதீங்க, பிள்ளைகளை விட்டுறாதீங்க, கணவனை விட்டுறாதீங்க, மனைவியை விட்டுறாதீங்க. இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், ஒருவர் கைவிடப்படுவர். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், ஒருவர் கைவிடப்படுவர். 2 பேர் எந்திர அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒரே ட்ரிப்ல கைவிடப்படுவார்கள். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போல புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவருடைய அந்த எந்த ஒரு சிந்தை இருக்காது. உலக பிரகாரமான காரியங்களிலே ரொம்ப கவனம் செலுத்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும், யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போயிருவீங்க. அப்ப நீங்க அங்க போகும்போது பரலோகத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நல்லா பரலோகத்துல போய் நல்லா சந்தோஷமாக்குறீங்க. உங்க பையன் அல்லது உங்க வீட்டுக்காரரு, உங்க மனைவி அங்க நரகத்தில் இருந்துட்டு அந்த ஐஸ்வர்யன் சொன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க தான், கொஞ்சம் தண்ணி கொடுங்க தான், இல்லைன்னா ஏய் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கு நாக்குல வை, சர்ச்சுக்கு போகும்போது வேண்டானே, பைபிள் படிக்கிறதுக்கு வேண்டானே, ஜோம் பண்றதுக்கு வேண்டானே, செல்போனுக்கு உனக்கு ஃப்ரீ போட்டு கொடுத்துட்டு 1 வருஷத்துக்கு. நரகத்திலிருந்து வேதனைப்படணும். அப்ப பார்க்கும்போது ஐயோ என் புள்ள, ஐயோ என் பையன், ஐயோ எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பி, சொந்தம் எல்லாரும் இந்த நரகத்துல வேதனைப்படும் போது அவங்க உங்களை கை நீட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சுவிசேஷம் கேட்கறாங்களோ கேட்கல செகண்டரி, அவங்க உங்களை சொல்லுவாங்க. ஐயோ காலேஜில் நான் 2 பேரும் ஒன்னா இருந்தோம் ரூம்ல, ஐயோ நாங்க 2 பேரும் ஒன்னா ஸ்கூட்டர்ல போவோமே, நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டோமே ஹோட்டல்ல போய், நாங்க ஒன்னா வாழ்ந்தோமே, ஐயோ இவ மாத்திரம் பரலோகத்துல சந்தோஷமா இருக்கு, நான் நரகத்துல வேகிறேன்னு சொல்லி உங்களுக்கு குற்றம் சாட்டுவார்கள். அப்ப இந்த கடைசி நேரத்துல கர்த்தருக்காக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை அற்பமா உதவுவது என்னாதீங்க. ஆண்டவர் அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பெருமையுள்ள கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், தாழ்மையுள்ள கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆண்டவர் நல்ல ஆண்டவர், தாழ்மையாய் பாருங்க, நீங்க குமிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மற்றவர்களை வேத வசன விதமாய் சொல்ல, மற்றவர்களை மேன்மையாக எண்ணுங்கள். சின்ன குறைகள் இருக்கலாம், தப்பு இருக்கலாம், சில குறைகள் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் குறைவு. அப்ப அவங்களை போய் அன்பா கூப்பிட்டு சொல்லுங்க. அவங்களை அற்பமா எண்ணாதீர்கள், அவர்களை கண்டிக்காதீர்கள், அவர்கிட்ட அன்பா பேசுக. அன்பினாலே எதையுமே சாதிக்க முடியும். இயேசு கிறிஸ்து அன்பினாலே நம்ம ரட்சித்தார், அன்பினாலே அவர் சாதிக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறார். அந்த சிந்தையோடு இருப்போம். ஒரே ஒரு பாட்டு மாத்திரம் பாடலாம். 148வது பாடலை பாடி நாம் இந்த செய்தியை நிறைவு செய்வோம். 148